யாராக இருந்தாலும் இந்த உலகமே அவர்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டாலும் அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு இந்த தொழுகையை அவர்களுடைய இருவரும் சிந்திக்க வேண்டும். என்னுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? தொழுகின்றேன், பொதுபோக்குத்தனம் பண்ணுகின்றேனா, விட்டு விட்டு தொழுகின்றேனா, அல்ல தொழுகையை பின்பற்றி தொழுகின்றேனா? அந்த சந்தோஷம், அவன் தரக்கூடிய மன நிம்மதி, அவன் தரக்கூடிய அந்த ஆறுதல், அவன் தரக்கூடிய அந்த பரக்கத் அத்துணை. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. قال الله تعالى في قرآنه الكريم: يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. சமாதானம் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்தொடர்ந்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், முஃமினான முஸ்லிமான அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளை இட்டிருக்கிறார்களோ அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் இயற்களவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை தவிர்த்து கொள்ளுமாறு பணித்திருக்கிறார்களோ அவற்றை முற்றுமுழுதாக நம்முடைய வாழ்க்கையை முற்றும் தவிர்த்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அதற்கப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொல்லுகின்ற நேரத்திலே அத்துன்யா மிஸ்ரஹத்துல் ஆஹிரா என்றார்கள். இந்த உலக வாழ்க்கை ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அந்த மறுமைக்கு அவனை தயார்படுத்திக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மஸ்ரஹத்துல் ஆஹிரா, இந்த மறுமையிலே ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த உலகத்திலே எவற்றையெல்லாம் அவன் அமட்களின் மூலமாக அவன் செய்து வைத்திருக்கின்றானோ அவைகளுடைய பிரதிபலனை அந்த மறுமையில் அவன் அறுவடை செய்ய போகின்றான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்படி என்றால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கு எதுவென்றால் நாளை மறுமை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த மறுமையிலே அந்த சுவர்க்கத்தை, நல்லவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு முஃமினுடையவும். அவன் எந்த நேரத்திலும், அவன் எப்படி இருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் அவனுடைய இலக்காக அந்த சுவனம் தான் காணப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்படி இருக்கின்ற நேரத்திலே அந்த சுவனத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றிருந்தால் இஸ்லாம் எத்தனையோ வழிகாட்டல்களை வழிகாட்டி இருக்கின்றது. இவ்வாறான வழிகளை ஊடாக நீங்கள் போகின்ற பொழுது உங்களுக்கு அந்த சுவனத்தை அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்படி என்றால் இஸ்லாம் என்னென்ன வழிகளை காட்டி தந்திருக்கிறது என்று பல வழிகளை நாங்கள் காண முடியுமாக இருக்கின்றது. அப்படியான வழிகளில் ஒன்றுதான் இபாதத்துக்கள் என்ற ஒரு பகுதியை, வணக்கங்கள் என்ற ஒரு பகுதியை நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. வணக்கங்களில் ஃபர்தான வணக்கங்கள், ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் செய்ய வேண்டிய வணக்கங்கள் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. சுன்னத்தான வணக்கங்கள் என்று இருக்கின்றன. இந்த வணக்கங்களை ஒரு மனிதன் செய்வதனூடாக ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்துக்குரிய பாதையாக அந்த வணக்கங்கள் அமைந்து விடுகின்றன என்பதை நாங்கள் ஹதீஸ் குர்ஆனை பிறத்தி படிக்கின்ற நேரத்தில் அறிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்படிப்பட்ட வணக்கங்கள் பார்க்கின்ற நேரத்திலே
எத்தனையோ ஃபர்தான வணக்கங்கள் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோன்பு நோக்கின்றான், ஒரு மனிதன் ஹஜ்ஜை செய்கின்றான், ஒரு மனிதன் ஜகாத்தை கொடுக்கின்றான். இவையெல்லாம் வணக்கமாக இருக்கின்றது. அதே போன்ற ஒரு முக்கியமான வணக்கம் அந்த தொழுகை என்ற ஒரு வணக்கம் காணப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம், தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த அளவு முக்கியமானது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஒரு சிறு பிள்ளையை கூட நாங்கள் அழைத்து கேட்கிற நேரத்திலே தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம் என்று கேட்டோம் என்றால் அந்த சிறு பிள்ளை கூட அதற்கு சரியான பதிலை கூறும். தொழுகை என்பது எப்படிப்பட்டது? அல்லாஹ் தஆலா எத்தனையோ வணக்கங்களை கடமையாக்கி இருக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகளாரிடத்தில் அனுப்பி அந்தந்த நேரத்தில் அந்தந்த வணக்கங்களை கடமையாக்கி இருந்தார். ஆனால் தொழுகை எப்படிப்பட்டது? அல்லாஹ் தஆலா மிஅராஜ் என்ற அந்த வானலோக பயணத்திலே ரசூலுல்லாஹ்வை உலகத்திலிருந்து அந்த வானலோகத்துக்கு அழைத்து சென்று அந்த வானலோகத்திலே வைத்து கடமையாக்கப்பட்ட ஒரு முக்கியமான வணக்கமாக தொழுகை காணப்படுகின்றது. இஸ்லாமுடைய அடிப்படைகள் எப்படி இருக்கின்றது? இஸ்லாம் எத்தனை தூண்களில் கட்டப்பட்டிருக்கின்றது? அதிலே முக்கியமான ஒன்றாக தொழுகை காணப்படுகின்றது. இப்படியாக ஏகப்பட்ட சிறப்புகளை தொழுகைக்கு சொல்லி செல்லலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, முக்கியமான நான் நீங்களும் ஆய்வு செய்து எங்களை கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? இந்த தொழுகையுடைய விடயத்தில் என்னுடையவும் உங்களுடையவும் நிலை எப்படி இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நானும் நீங்களும் எந்த சிறப்பையும் அறிந்திருக்கலாம், அதனுடைய பலாபலன்கள் இப்படி இருக்கின்றன என்றெல்லாம் அறிந்து வைத்திருக்கலாம். ஆனால் அந்த பலாபலன்களையும் அந்த பகுமதிகளையும் அந்த சிறப்புகளையும் அடைவதற்கு நானும் நீங்களும் இந்த உலகத்திலே எங்களை தயார்படுத்திக் கொள்கின்றோமா, அதற்கு நாம் தயாராகின்றோமா என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தொழுகை இப்படிப்பட்ட வெகுமதிகளையும் சிறப்புகளையும் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த தொழுகையுடைய விடயத்தில் எங்களுடைய நிலை என்ன என்பதை நாமும் நீங்களும் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகையுடைய விடயத்தை அல்லாஹ் பேசுகின்ற நேரத்திலே ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு முனாஃபிக்குடைய முஸ்லிம் போன்று நடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முஃமினை போன்று முஃமின்களுக்கு மத்தியில் உலாவாது கொண்டிருக்கின்ற வேஷம் போட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த முனாஃபிக்குடைய நிலைமை தொழுகையுடைய விடயத்தில் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறும்போது அழகாக சொல்லி காட்டுகின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊனல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த நயவஞ்சகர்கள் இருக்கின்றார்களே, முஃமின்கள் போன்று முஃமின்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நடித்துக் கொண்டு அவர்களுக்கு மத்தியில் உலாவந்து கொண்டிருக்கின்றார்களே, இவர்கள் அல்லாஹ்வுக்கு சூழ்ச்சி செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றான். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், வஇதா காமு இலஸ்ஸலா காமு குஸாலா. அல்லாஹ் சொல்றார், அவர்கள் தொழுகைக்காக நாங்கள் சொல்ல வருகின்றோமே, இதே போன்று தொழுகைக்காக வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? சோம்பேறிகளாக இருப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா யக்துன ஸலாத் இல்லா வஹும் குஸாலா. அவர்கள் தொழுகைக்கு எப்படி தெரியுமா வருவார்கள்? சோம்பேறிகளாக வருவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்படி என்றிருந்தால் இதுதான் முனாஃபிக்குகளுடைய நயவஞ்சகர்களுடைய நிலையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்படி என்றிருந்தால் ஒரு முஃமினுடைய நிலை, அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்ற ஒரு முஸ்லிமுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? இந்த முனாஃபிக் ஒத்ததாக இருக்க வேண்டுமா? அந்த முனாஃபிக்கு நேர்படக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டுமா, அல்லது அதற்கு முரணாக இருக்க வேண்டுமா என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒரு முஃமினை பொறுத்தவரையில் இந்த தொழுகை என்பது அவனுக்கு மிகவும் லேசான ஒரு வணக்கமாக தொழுகைக்கு வருவதென்றிருந்தால் அந்த தொழுகை என்பது அவனுக்கு மிகவும் சந்தோஷமான, அவன் ஒரு முக்கியமான இடத்திற்கு செல்ல போகின்றான் அந்த உணர்வு அவனிடத்தில் இருக்கும் என்றிருந்தால் அந்த தொழுகை என்பது அவனுக்கு உள்ளத்திலே சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த தொழுகை முனாஃபிக்குகளுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த முனாஃபிக்குகளுக்கு இந்த தொழுகை கஷ்டமாக இருக்கின்றது. காரணம் என்ன? யுராவுன் நாஸ். அவர்கள் ஏன் தொழுகைக்கு வருகிறார்கள்? ஏன் தொழுகைக்கு வருகிறார்கள்? நாமும் நீங்களும் தொழுகைக்கு வருகிறோம் என்றிருந்தால் 5 நேர தொழுகைக்காக இறைவனுக்கு சுஜூது செய்வதற்காக தொழுகைக்கு வருகிறோம் என்றிருந்தால் ஏன் வருகிறோம்? அல்லாஹ் உள்ளத்திலே எந்த வெகுமதிகள், எந்த நன்மைகள், எந்த கூலிகள்
வைக்கப்பட்டிருக்கின்றனோ, ஒருவன் தொழுகிறான் என்றிருந்தால், ஒருவன் சுபஹ்க்கு தொழுகைக்காக வருகிறான் என்றிருந்தால் இருட்டிலே வருகிறான், தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு வருகிறான். ஒருவன் இஷா தொழுகைக்காக வருகிறான் என்றிருந்தால் அவன் எப்படி கஷ்டப்பட்டு இருட்டிலே தன்னுடைய இருளிலே ஏதும் நடந்து விடலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த தொழுகைக்காக வருகிறான் என்றால் அவன் வருகின்ற காரணம் என்ன? அந்த இறைவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த பலாபலன்களை, அந்த சிறப்புகளை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய முழுதுமான நோக்கமாக காணப்படுகிறது என்றிருந்தால், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இது முஃமினுடைய நிலை என்றால் அந்த முனாஃபிக்குடைய நிலை அல்லாஹ் சொல்லுகிறார். யுராஊனன் நாஸ், அவர்கள் ஏன் தெரியுமா இப்படி வருவார்கள்? தொழுகையிலே ஏன் தெரியுமா இப்படி சோம்பேறிகளாக இருப்பார்கள்? யுராஊனன் நாஸ், அவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக செய்யக்கூடிய வேலையாக இருக்கின்றது. அவர்களுக்கு நாம் நீங்களும் உணர்ந்து வருகின்ற அந்த கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. ஏன்? அவர்கள் முனாஃபிக்குகள், அவர்கள் நயவஞ்சகர்கள், அவர்கள் இறைவனுடனே அவர்கள் மோசடி செய்து கொண்டு இறைவனுக்கு சரி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அன்பார்ந்தவர்களே, மக்களிடத்தில் நாங்கள் தொழுகிறோம் என்று காட்டிக் கொள்வது மாத்திரம்தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர தொழுகையின் மூலமாக அவர்கள் அதற்கு இருக்கின்ற வெகுமதிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை அவருடைய நோக்கம் இல்லை என்பதை நாங்கள் இந்த வசனத்தினூடாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எனவேதான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்படித்தான் இஸ்லாத்திலே தொழுகை என்பது எப்படி மகத்தான, எப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கின்றதோ, இந்த வணக்கத்திலே அந்த முனாஃபிக்குகளின் நிலைமை இப்படித்தான் இருக்கின்றது. அதற்கு வந்தால் சோம்பேறிகளாக இருப்பார்கள். அதற்கு வருகின்ற நேரத்திலே மனசிலே விருப்பம் இருக்காது. தொழுகைக்கு போக வேண்டுமே, ஏதோ கடமையை நிறைவேற்ற வேண்டுமே, நிறைவேற்றிவிட்டால் முடிந்து விடுமே என்பதை போன்று ஒரு எண்ணத்திலே தான் தொழுகைக்கு வருவார்களே தவிர அவர்களுக்கு அதனுடைய பலாபலன்களை பெற வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்படி என்றிருந்தால் இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் தொழுகைக்கு வருகின்ற நேரத்திலே அவன் வெறுத்தவனாக, அதற்கு சோம்பேறியாக வருவது என்பது இஸ்லாத்திலே வெறுக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு மனிதன் தொழுகைக்கு வருகின்ற நேரத்திலே உள்ளத்திலே ஆனந்தம் கொண்டவனாக, உள்ளத்திலே சந்தோஷம் கொண்டவனாக தொழுகைக்கு வர வேண்டும். தன்னுடைய முகத்திலே, அவனுடைய முகத்திலே ஒரு ஆனந்தம் இருக்க வேண்டும். அவனுடைய வாயிலே அவனுடைய சிரிப்பு இருக்க வேண்டும். காரணம் என்ன? அவன் முகத்தால் ஒரு இடத்திற்கு செல்கின்றான். எந்த இடம்? அவன் அல்லாஹ்வுடன் சம்பாஷணை, அல்லாஹ்வுடன் உரையாடக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்லுகின்றான். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் தொழுகையிலே ஈடுபடுகின்றான் என்றிருந்தால் அவன் நேரடியாக இறைவனுடன் சம்பாஷணை செய்கின்றான், இறைவனுடன் தொடர்பு கொள்கின்றான். அப்படி என்றால் எந்த அளவுக்கு நாங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்தும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற விளக்கமும் நமக்கு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக காணப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இப்படி பார்க்கின்ற நேரத்தில் இந்த தொழுகையுடைய விடயத்தில் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? இந்த தொழுகையுடைய விடயத்தில் எங்களை சூழ உள்ளவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய மனைவியுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? எனது பக்கத்து வீட்டிலே இருக்கின்றாரே அந்த நபருடைய, அந்த குடும்பத்துடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாமும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த தொழுகையுடைய விடயத்திலே நிறைய பேர் பராமரிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையை நானும் நீங்களும் கண்டு கொண்டிருக்கின்றோம் என்றிருந்தால், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த தொழுகை ஒவ்வொரு ஆணுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற, ஒவ்வொரு பெண்ணுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வணக்கமாக இருக்கின்றது. ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவன் முழுமை அடைந்து விட்டான் என்றால், அவனுடைய அந்த வாலிப வயதை அடைந்து விட்டான் என்றால் அவன் பள்ளிக்கு வந்து தொழுவது அவனுக்கு கட்டாயமாக இருக்கிறது. அப்படி என்றிருந்தால் பள்ளிக்கு நேரத்திற்கு வராமல் இருந்தால், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தொழுகையை பார்க்கின்ற நேரத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரம், ஊரிலே ஒரு 100 பேர் இருக்கிறார்கள் என்றால் ஊரில் ஒரு 12 பேருக்கு தான், ஒரு 20 பேருக்கு தான் தொழுகை கடமையாக்கப்பட்டதை போன்று ஒரு நிலைதான் சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தொழுகையிலே பொதுபோக்குத்தனம் என்பது எவ்வளவு ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது, எவ்வளவு தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கின்றது.
அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, குர்ஆன் ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை நானும் நீங்களும் பிரட்டி வாசித்து பார்ப்போம் என்றிருந்தால் எந்த அளவுக்கு பாரதூரமான தண்டனைகள், எச்சரிக்கைகள் இந்த உலகத்திலே மறுமையிலே என்று எத்தனையோ தண்டனைகள் கூறப்பட்டிருக்கிறது என்றிருந்தால் அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அந்த வணக்கத்திலே நானும் நீங்களும் எந்த அளவு கரிசனையாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையிலே விடயத்தில் பொதுமொத்தத்தனத்தை பற்றி பேசுகின்ற நேரத்திலே பல வசனங்களில் குர்ஆன் ஆயத்துக்களிலே பேசுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியராருடைய காலம் இருக்கின்றது, அந்த காலத்தில் தொழுகையை மிக பேணுதலாக அவர்கள் மிக கரிசனையுடன் தொழுதார்கள். அந்த தொழுகையை விடுவது என்பது அவர்களுக்கு மிக பாரதூரமான ஒரு குற்றமாக அவர்களுக்கு காணப்பட்டது. எனவே தொழுகையை அவர்கள் சிறந்த முறையில் நிறைவேற்றினார்கள். காலம் முருண்டோடுகிறது, ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த சமூகங்களுக்கு பின்னால் ஒரு தீய வழித்தோன்றர்கள் வருவார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தொழுகையை வீணடிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையை வீணடிப்பார்கள். இப்னு அப்பாஸ், சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இந்த தொழுகையை வீணடிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, இதற்கு விளக்கம் சொல்லுகின்ற நேரத்தில் எப்படி தெரியுமா சொல்லுகின்றார்கள்? அந்த தொழுகையை அதனுடைய நேரத்தை விட்டும் பிற்படுத்துவது, அதனுடைய நேரத்தை விட்டும் தாமதித்து சொல்வது என்று விளக்கம் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்படி என்றிருந்தால் இந்த வசனம் பேசக்கூடியது யாரை தெரியுமா? தொழாதவர்களை கிடையாது. அவர்கள் தொழக்கூடியவர்கள். சுபஹை தொழுவார்கள், அஸரை தொழுவார்கள், மக்ரிபை தொழுவார்கள், எல்லா வக்துகளையும் அவர்கள் தொழக்கூடியவர்கள். ஆனால் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அதனுடைய நேரம் பிந்தியதற்கு பின்னால் தொழக்கூடியவர்கள். அன்பார்ந்தவர்களே, சுபஹை தொழுவார்கள், சூரியன் உதயமாகியதன் பின்னால் சுபஹை தொழுவார்கள், லுஹரை தொழுவார்கள், அஸருக்கு நேரம் வந்து விட்டதற்கு பின்னால் லுஹருடைய தொழுகையை தொழுவார்கள், மக்ரிபை தொழுவார்கள், இஷாவுடைய நேரம் வந்ததற்கு பின்னால் அவர்கள் மக்ரிபை தொழக்கூடியவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இவர்களை தான் இந்த வசனம் குறிக்கிறது என்று இப்னு அப்பாஸ், சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்களுடைய தண்டனை என்ன தெரியுமா? அவர்கள் அவருடைய இச்சைகளை பின்பற்றி செல்லக்கூடியவர்கள். அவர்கள் யார்? தாங்கள் நினைத்தபடி உலகத்திலே வாழக்கூடியவர்கள். தன்னுடைய உள்ளம், தன்னுடைய மனசு எதை சொல்லுகின்றதோ அதன் அடிப்படையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு செல்லக்கூடியவர்கள். அவர்களுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? அவர்கள் அந்த மறுமையுடைய நாளையிலே கை என்ற அந்த நரகத்தை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கை என்றால் என்ன? கை என்றால் என்ன? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அதேபோல பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இந்த கை என்பதற்கு விளக்கம் சொல்லுகின்ற நேரத்திலே எப்படி தெரியுமா சொல்லுகிறார்கள்? வாதின் ஃபீ ஜஹன்னம், நரகத்திலே இருக்கின்ற ஒரு பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறார்கள், அல்லது ஒரு கிணறு என்று சொல்லுகிறார்கள். ஒரு பள்ளத்தாக்கு என்றால் ஒரு ஆழமான இடம். எந்த அளவுக்கு ஆழமானது? ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினார்கள். மேலிருந்து ஒரு கல்லை கீழே போடப்படும் என்றிருந்தால் அந்த கை என்ற நரகத்துக்கு, அந்த இடத்துக்கு 50 வருடங்களுக்கு பின்னால் தான் அந்த கல்லு போய் சேரும் என்றால் அந்த அளவுக்கு ஆழமானது. அதில் என்ன இருக்கும்? நரகவாதிகளுடைய சீல் இருக்கின்றதே, காயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சீல், அவைகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு அல்லது வந்து சேரக்கூடிய ஒரு கிணறு என்று அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த நரகத்திலே தான் இந்த தொழுகையை நேரத்துக்கு தொழாமல் பிற்படுத்தி தொழுபவர்கள் மறுமையிலே இருப்பார்கள் என்ற செய்தியை அந்த ஆயத்திற்கு விளக்கமாக இப்னு மஸ்ஊத், பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் என்றால், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது யாருக்குரிய தண்டனை என்பதை. யாருக்குரிய தண்டனை? தொழாதவர்களுக்குரிய தண்டனையா? கிடையாது. யாருக்குரிய தண்டனை? இது யாருடைய தண்டனையை கூறுகிறது? தொழுதவர்கள் தான், ஆனால் நேரம் பிந்தி தொழுதவர்கள், லுகரை அசருக்கு பின்னால் தொழக்கூடியவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒன்று. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன் கிதாபன் மௌகூதா. தொழுகை என்பது ஒரு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு வழக்கமாக இருக்கின்றது. ஹஜ் என்பதற்கு துல்ஹிஜ்ஜா மாதம் எப்படி வர வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு நேரம் வந்தால்தான் நூறுடைய தொழுகையை தொழலாம். அசருக்கு பின்னால் தொழ முடியாது. ஹஜ்ஜை ஒரு மனிதன் முஹர்ரமிலே செய்வான் என்றிருந்தால்
என்றால் ஒரு மனிதன் லுஹருடைய நேரம் வருவதற்கு முன்னால் அவன் லுஹரை தொழ முடியாது. அதே போன்று ஒரு மனிதன் அசருடைய நேரம் பிந்தியதற்கு பிற்பாடு மகரிப் வந்ததற்கு பிற்பாடு தொழ முடியாது. எனவே அவன் அந்தந்த தொழுகையை அந்தந்த நேரத்தில் செய்வதுதான் அந்த தொழுகையுடைய கடமையாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் தஆலா இப்படி தொழுகையை நேரத்தை விட்டு பிற்படுத்தக்கூடியவர்களுக்கு தண்டனையை சொல்கிறதை பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா தொழக்கூடியவர்களை கண்டிக்கிறதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாவதாக, வெயில் என்ற நரகம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகின்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீனம் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தொழக்கூடிய நேரத்திலே தொழுகையிலே பராமரமாக இருப்பார்கள். அவர்கள் கவனமற்றவர்களாக தொழுகையிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, வெயில் என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அது எப்படிப்பட்டது? அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் தொழுகின்றான், அந்த தொழுகையிலே பொதுமோக்குத்தனமாக நடக்கின்றான், அவன் தொழுகின்றான், தக்பீர் கட்டுகின்றான், அவனுடைய சிந்தனை அனைத்துமே தன்னுடைய வியாபாரம் என்ற சிந்தனை இருக்கின்றது, தன்னுடைய பிசினஸ் என்ற சிந்தனையில் இருக்கின்றான், தன்னுடைய குடும்பம் என்ற சிந்தனையில் இருக்கின்றான் என்றிருந்தால், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தொழுகையில் பொதுமோக்குத்தனம் பண்ணிக் கொண்டிருக்கின்றான். இறைவனை சிந்தித்து இறைவனை பற்றி யோசிக்கக்கூடிய, இறைவனோடு சம்பாஷணை செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அந்த இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் தன்னுடைய நியத்து, தன்னுடைய எண்ணங்களை ஒன்றுபடுத்தாமல் பரப்பப்பட்டதாக உலகம் முழுக்க தன்னுடைய உள்ளம் சுத்தித்திருக்கின்றது. தான் மாத்திரம் இந்த இடத்திலே தொழுகை என்ற பெயரிலே வந்து நிற்கின்றேன் என்றிருந்தால், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தொழுகையிலே பொதுமோக்குத்தனம் பண்ணிக் கொண்டிருக்கின்றான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், இவர்களுக்கு தான் அந்த வெயில் என்ற நரகம் இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, வெயில் என்றால் என்ன? வெயில் என்றால் என்ன? ஒரு இடம், அந்த இடத்தில் கடுமையான உஷ்ணம் தரக்கூடிய ஒரு வேதனை இருக்கின்ற இடம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, முஃபஸ்ஸிருங்கள், தஃப்ஸீர், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் விளக்கம் சொல்கின்ற நேரத்திலே அந்த இடம் எந்த அளவுக்கு உஷ்ணமானது, எந்த அளவுக்கு சூடானது என்று சொல்லுகின்ற நேரத்தில் உலகத்திலேயே இந்த பிரமாண்டமான மலைகள் இருக்கின்றனவே, பெரும் பெரும் மலைகள் இருக்கின்றனவே, இந்த மலைகளை அதனிடத்தில் அந்த வெயில் என்ற இடத்திற்கு கொண்டு போகப்படும் என்றிருந்தால் அதனுடைய சூட்டின் காரணமாக அவைகள் அவ்வாறே உருகிவிடும், அவைகள் அப்படியே உருகி சென்றுவிடும் என்று உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள் என்றிருந்தால், அப்படி பயங்கரமான வேதனை தரக்கூடிய, பயங்கரமான உஷ்ணம் தரக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையிலே பராமரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வைத்திருக்கின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இது மாத்திரமல்ல, பல இடங்களில் அல்லாஹ் தஆலா தொழுகையாளிகளையும் தொழுகையிலே பராமரம் செய்யக்கூடியவர்களையும் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய சொத்துக்கள், வலா அவுலாதுக்கும், உங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்களே, இவர்கள் உங்களை திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் பண்ணுவதை விட்டும் பராக்காக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்றால் என்ன என்று விளக்கத்தை பார்ப்போம் என்றிருந்தால், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய 5 நேர தொழுகைகளையும் இந்த திக்ருல்லாஹ் என்ற செய்தி குறிக்கிறது என்பதாக உலமாக்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த 5 நேர தொழுகைகளை விட்டும் உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய பிள்ளைகள் தடுத்து விட வேண்டாம், அவர்கள் உங்களை இந்த விடயங்களை விட்டும் உங்களை பராமரமாக்கி விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உண்மையிலே அல்லாஹ் சொல்லுகின்ற விடயங்கள் ஒரு மனிதனை அவனை பராமரிக்கக்கூடியவைகள். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னத்துன், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் சோதனைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றனவா, அவைகள் சோதனைகளாக இருக்கின்றன. ஒரு மனிதனை பொறுத்தவரையில் தன்னுடைய பிள்ளை என்பதற்காக பிள்ளையை இப்படி ஆக்க வேண்டும், பிள்ளை சிறந்த ஒரு இடத்துக்கு வர வேண்டும், பிள்ளை நல்ல படித்தவனாக வர வேண்டும், பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை செய்தவனாக, இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை சாதித்தவனாக வர வேண்டும் என்பதற்காக
படித்து அவர்கள் செயற்படுவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தன்னுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக அந்த தொழிலிலே ஈடுபடுவார்கள், சம்பாத்தியத்திலே ஈடுபடுவார்கள், பிழை கிடையாது. ஆனால் இஸ்லாத்துடைய வரம்புகளை தாண்டி சென்று விடக்கூடாது. இஸ்லாம் நேரத்துக்கு தொழுகையை கடமையாக்குறது இருக்கிறது என்றால் அந்த தொழுகையிலே விடயத்திலே சம்பாதிக்கின்றோம், பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கின்றோம், எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் சிறந்த எதிர்காலத்தை உண்டாக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்பதற்காக சம்பாதிக்கின்றோம் என்ற பெயரிலே நாங்கள் இந்த தொழுகையிலே விடயத்தில் பராமுகமாகிவிடக்கூடாது, அதிலே கரிசனையற்றவர்களாக இருந்து விடக்கூடாது. லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வ மை யஃஅல் ذلك, யாரையெல்லாம் அந்த விடயங்கள் பராக்காக்கி விடுகின்றதோ ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அல்லாஹ் சொல்கிறார் அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தஆலா சுருக்கி சொல்கிறார், மட்டுப்படுத்தி கூறுகின்றார் என்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சாதாரணமாக சொல்லவில்லை ஃபஉலாயிகல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள் என்று சாதாரணமாக அல்லாஹ் சொல்லவில்லை. அவர்கள் நஷ்டவாளிகள் என்று சொல்லாமல் அவர்களே தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் என்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்திலே நஷ்டவாளிகள், நாளை மறுமையிலேயும் அவர்கள் தான் நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அவர்கள் எந்த விடயமும் அவர்களிடத்தில் இருக்கலாம், அவர்கள் பெரும் தனவந்தர்களாக, பணக்காரர்களாக, சொத்து செல்வங்கள் நிறைந்தவர்களாக, பிள்ளை பாக்கியம் கொடுக்கப்பட்டு தனது கையிலே நிறைய பிள்ளைகள் வைத்திருப்பவர்களாக, தனக்கு பலமாக பிள்ளைகளை நினைப்பவர்களாக இருக்கலாம், எந்த படிப்பையும் அவர்கள் படித்து கதை கண்டவர்களாக இருக்கலாம், பெரும் பெரும் பண்டிதர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த உலகமே அவர்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டாலும் அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு இந்த தொழுகையை அவர்களுடைய பிள்ளைகளும் சொத்துக்களும் பாதுகாப்பிடும் என்றிருந்தால் அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறதை நானும் நீங்கள் எச்சரிக்கையான வசனமாக நாங்கள் பதிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தொழுகையிலே கவனம் செலுத்த வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அந்த தொழுகை தான் நாளை மறுமையிலே ஒரு மனிதன் கை செய்யப்படுவதற்கான முக்கியமான பிரதானமான முதலாவது காரணமாக இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா சக்கர் என்ற நரகத்திலே ஒரு கூட்டம் இருப்பார்கள். அவர்கள் நடக்கின்ற சம்பாசனையை பற்றி எடுத்துக் கூறுகின்றார். மா ஸலபக்கும் ஃபீ ஸகர், சக்கர் என்ற நரகத்திலே ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்திலே கேட்கப்படும், மா ஸலபக்கும் ஃபீ ஸகர், சக்கர் என்ற இந்த நரகத்திலே உங்களை தள்ளிவிட்டது, இந்த நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்று கேட்கப்படக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய அந்த நரகவாதிகள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? காலு லம் நகு மினல் முஸல்லீன், இத்தனையோ காரணங்களை சொல்லிக் கொண்டு செல்வார்கள். இதனால் தான் நரகத்துக்கு வந்தோம், சக்கருக்கு வந்தோம் என்று சொல்வார்கள். ஆனால் முதலாவதாக அவர்கள் சொல்லுகின்ற விடயம் லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்திலே இருக்கின்ற நேரத்தில் தொழுபவர்களாக இருக்கவில்லை, இறைவனை சுஜூத் செய்தவர்களாக இருக்கவில்லை என்ற அந்த காரணத்தை அவர்கள் முதலாவதாக சொல்லி கை சேரப்பட போகிறார்கள் என்றிருந்தால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாமும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். என்னுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? தொழுகின்றேன், பொதுபோக்குத்தனம் பண்ணுகின்றேனா, விட்டு விட்டு தொழுகின்றேனா, அல்லது தொழுகையை பிற்படுத்தி தொழுகின்றேனா? என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கின்றது? என்னுடைய மனைவிமார்கள் எப்படி இருக்கின்றார்கள்? பிள்ளைகளுடைய எப்படி இருக்கிறது? என்னுடைய பக்கத்து வீட்டு மக்கள் இருக்கின்றார்கள், இவர்களுக்கு என்னுடைய கடமையை நான் செய்திருக்கின்றேனா? தொழுகையின் பக்கம் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றேனா? அவர்களை தொழுகையாளிகளாக மாற்றி இருக்கின்றேனா என்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய நிலை இதாக இருக்கும் இருக்க மாட்டார் என்பதற்கு யாருக்கும் உத்தரவாதம் அளிக்க முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, மறுமையிலே இருக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்ன விடயங்களாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலேயும் அந்த கூட்டத்துக்கு தண்டனை இருக்கின்றது. மறுமையில் மாற்றம் கிடையாது. இந்த உலகத்திலேயும் அவர்களுக்கு தண்டனை இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றார், ஒமன் நஅரத அன் திக்ரி, என்னுடைய திக்ரை விட்டும் யார் புறக்கணித்து நடக்கின்றார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தங்கா, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இந்த உலகத்திலே இருக்கின்றது. இந்த உலகத்திலே இருக்கின்றது. மறுமையில் அவர்கள் கண்குண்டர்களாக ஏற்படுத்தப்படுவார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் கேட்பார்கள், யார்? அவர்கள் சொல்வார்கள், இறைவா, நாங்கள் உலகத்திலே பார்வையாளர்களாக பார்க்கக்கூடிய திறமை, இந்த பார்வை எங்களுக்கு இருந்தது, ஏன் இந்த குருடர்களாக எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்று கேட்கின்ற நேரத்திலே, நிமஹசர்தனி யா அல்லாஹ் வகத் குன்து
بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. அவர்கள் மறுமையிலே குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். இந்த உலகத்திலே நெருக்கடியான வாழ்க்கை கொடுக்கப்படும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஏன் அவர்களுக்கு இந்த உலகத்திலே தொழுகையை பற்றிய விடயங்கள், இறைவனுடைய அத்தாட்சியை பற்றிய விடயங்கள் வந்தது? பொதுபோக்காக நடந்து கொண்டார்கள், அதிலே கரிசனையற்றவர்களாக நடந்து கொண்டார்கள். அவர்களுக்கு தண்டனை உலகத்திலே நெருக்கடியான வாழ்க்கை. எதை எடுத்தாலும் அவர்களுக்கு பரக்கத்து கிடையாது, எதை எடுத்தாலும் விஸ்தீர்ண தன்மை கிடையாது. அவர்களுக்கு இந்த உலகத்திலே எல்லா அத்தனை விடயங்களையும் நெருக்கடியான நிலைமை அவர்களுக்கு உண்டாகும். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த தொழுகையிலே விடயத்திலே மிகவும் கரிசனை உடையவர்களாக நானும் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழுகை என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது, அந்த தொழுகையை ஒரு மனிதன் விடுகின்ற நேரத்திலே எந்த அளவு பிரச்சனைகளுக்கு இந்த உலகத்திலேயும் நாளைய மறுமையிலேயும் முன்னோக்கப் போகின்றார் என்பதை நானும் நீங்களும் சில வசனங்களை உண்டாக பார்த்தோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த சமூகத்திலே நாங்கள் காண்கின்றோம், எங்களுடைய ஏரியாக்களிலே, எங்களுடைய பகுதிகளிலே நாங்கள் காண்கின்றோம். சில வீட்டிலே சில பேரண்ட்ஸ் சொல்வார்கள், சில பெற்றோர்கள் சொல்வார்கள், உம்மா வாப்பா சொல்வார்கள், பிள்ளைகளை தொழ வைப்பது கிடையாது. அதே நேரம் பிள்ளைகள் ஆர்வமாக தொழுகையில் ஈடுபடுவார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய தந்தைமார்களை பார்த்தோம் என்றிருந்தால் கவலைக்கிடமான நிலையில் இருப்பார்கள். தன்னுடைய தாயை பார்த்து, தன்னுடைய தந்தையை பார்த்து, எப்படி நீங்கள் தொலை செல்லுங்கள், தொழுகை முக்கியமானது என்பதை உணர்த்துவதற்கு சங்கடப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இப்படி ஒரு சமூகம் இருக்கும் என்றிருந்தால், இப்படியான ஒரு நிலைமை சமூகத்தில் இருக்கும் என்றிருந்தால், எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை சமூகத்திலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது மாத்திரமல்ல, அந்த சமூகத்திலே பரக்கத்தற்ற ஒரு சமூகமாக இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, சந்தோஷமற்ற ஒரு குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்திலே பரக்கத்து இருக்காது. காரணம் என்ன? ஒருவனுடைய பரக்கத்தும், ஒருவனுக்கு சந்தோஷம் வர வேண்டுமா, ஒருவனுக்கு மன நிம்மதி வர வேண்டுமா, அத்துணையும் இறைவன் கொடுக்கக்கூடிய அருளாக இருக்கின்றது. அந்த இறைவன் தான் அந்த சந்தோஷத்தை நமக்கு தரக்கூடியவன். எனவே நானும் நீங்களும் இறைவனுடைய தொடர்பு, இறைவனுடன் சம்பாஷணை அந்த தொழுகையிலே இருக்கின்றது. அந்த இறைவனுடன் சம்பாஷணை செய்வதை நானும் நீங்களும் நிறுத்துவோம் என்றிருந்தால், அந்த இறைவன் எங்களுடன் இருக்கின்ற அந்த தொடர்பை அறுத்து விடுகின்றார். அவன் தரக்கூடிய அந்த சந்தோஷம், அவன் தரக்கூடிய மன நிம்மதி, அவன் தரக்கூடிய அந்த ஆறுதல், அவன் தரக்கூடிய அந்த பரக்கத் அத்துணையிலே துண்டிக்கப்பட்டு விடுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இப்படியாக பல்வேறு விடயங்கள் தொழுகையில் விடுவதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கடுமையான எச்சரிக்கையை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இஸ்லாத்திலே ஒருவன் அழுகிறான் என்றிருந்தால் ஒரு முஸ்லிம் அழுத்ததை சாப்பிட முடியும். அதே நேரம் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் தொழுகையை விட்டான் என்றிருந்தால் அவனுடைய நிலைமையை உலமாக்கள் ஃபத்வாவாக சொல்லுகின்ற நேரத்திலே, உலமாக்கள் மார்க்க தீர்ப்பு சொல்கின்ற நேரத்திலே, இவனை மரணித்து விட்டான் என்றிருந்தால் அவனை குளிப்பாட்டக் கூடாது, அவனை கபனிடக் கூடாது, அவனை முஸ்லிம்களுடைய மைதானியிலே கூட அடக்கம் செய்யப்படக்கூடாது. அவனுடைய பெண்ணுடன் இருக்கிறான் என்றிருந்தால், முஸ்லிம் பெண்ணாக இருக்கின்றார், அந்த ஆண் அந்த பெண்ணை விட்டு பிரிக்கப்பட வேண்டும். காரணம், அவன் முர்த்ததாக இருக்கின்றான். இஸ்லாத்தை விட்டும் தொழுகையை விடுவதோடாக மார்க்கத்தை விட்டு வெளியே சென்றவனாக இருக்கின்றான். அவன் அறுத்தான் என்றால், ஒரு ஆட்டை அறுக்கிறான் என்றிருந்தால் அவனுடைய அந்த ஆட்டை அறுப்பு பிராணியை கூட சாப்பிட முடியாது என்று உலமாக்கள் ஃபத்வாவாக சொல்லுகிறார்கள் என்றால், மார்க்க தீர்ப்பாக சொல்லுகிறார்கள் என்றால், அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, காரணம் என்ன? அந்த அளவுக்கு தொழுகை முக்கியம் என்பதைத்தான் அந்த உலமாக்கள் எடுத்துச் சொல்ல வருகின்றார்கள். இஸ்லாமும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே தொழுகையின் விடயத்தில் நாங்கள் நியர்கரிசனையாக இருப்போம். எங்களுடைய விடயங்கள் நாங்களாக இருக்கலாம். தொழுகையின் விடயத்தில் நாங்கள் எங்களையும் கேட்டு பார்த்துக் கொள்வோம். எப்படி இருக்கின்றோம்? நான் நேரத்திற்கு தொழுகின்றேனா? என்னுடைய வழக்க வழிபாடு சரியாக ஈடுபடுகின்றேனா? என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கின்றார்கள்? என்னுடைய மனைவி எப்படி இருக்கின்றார்? அந்த மனைவி நேரத்திற்கு சொல்கிறாரா? என்னுடைய பிள்ளைகளை அவர் தொழுகைக்காக பயிற்றுவிக்கின்றாரா? என்னுடைய மற்றவர்கள் அயலவர்கள் இருக்கின்றார்கள், எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள், என்னுடைய உறவினர்கள் இருக்கின்றார்கள், இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? என்னுடைய கடமையே இவர்கள் நான் சுவர்க்கத்துக்கு செல்ல விரும்புகிறேன் என்றிருந்தால் அந்த சமூகத்தையும் அந்த
நோயாளிகளுக்கும் எடுத்து சொல்லி அவர்களையும் தொழுகையாளியாக மாற்றுவது என்பது எனக்கும் உங்களுக்கும் கடமையானதாக இருக்கிறது என்பதை மனதில் ஆழமாக பதிவு கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் இந்த மிகப்பெரிய இஸ்லாத்திலே முகத்தான இந்த வணக்கத்திலே சிறந்த முறையில் பேணி பாதுகாத்து நடப்பதற்கு அதிலே மிக மிக அலாதியான கல்சனை கொடுத்து அதிலே ஈடுபடுவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.